இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருத்தூதரும் மறை சாட்சியுமான புனித பர்னபாவை நினைவு கூறுகின்றது. இவர் 12 திருத்தூதர்களுடைய பெயர் பட்டியலிலே இல்லை என்றாலும் இவர் இயேசுவுக்காக தன் உயிரை கொடுத்த உன்னத புனிதராக இருக்கின்றார். இயேசு சீடர்களை ஏற்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய இறையாட்சி பணி சாதாரண ஒரு பூக்கள் நிறைந்த ஒரு பணி அல்ல, மென்மை நிறைந்த பணி அல்ல, இது ஏதோ நாம் செய்கின்ற சாதாரண ஒரு பணி அல்ல என்று சீடர்களை அழைக்கவில்லை. இந்த பணி சவால் மிக்கது. இந்த பணியிலே பல்வேறு விதமான உயிர்கள் போகக்கூடியதாக இருக்கும். தன்னை இகழ்ந்து தள்வார்கள். இந்த இறையாட்சி பணிகள் பல்வேறு விதமான கரடு முரடான பாதைகள் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சீடர்களை ஏற்படுத்துகின்ற பொழுது இன்னும் அதிகமாக இந்த சீடர்கள் குழுமத்திலே சேருகின்றார்கள். அந்த 70 பேராக இவர் அனுப்புகின்ற பொழுது அந்த சீடர்கள் மத்தியிலே இந்த பர்னபாவும் இருந்திருக்கின்றார் என்று குறிப்பிடப்படுகிறது. பர்னபா என்ற அந்த மனிதனுடைய பெயர் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவராக இருக்கின்றார். ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்றால் இவர் அந்த தல திருச்சபை தொடக்க கால திருச்சபையிலே பல்வேறு விதமான தப்பறை கொள்கைகளும் பல்வேறு விதமான இந்த திருச்சபையை அழிக்கக்கூடிய பல்வேறு மக்கள் மத்தியில் இருந்தும் இந்த பர்னபா இறையாட்சியினுடைய அந்த மாண்பை உணர்ந்து அந்த சீடர்களோடு உடனிருந்து இணைந்து ஊக்குவித்து அவர்களை உற்சாகப்படுத்தி இயேசுவுடைய நற்செய்தி ஆழமாக அறிவிக்கக்கூடியவராக இருந்தார். அதேபோல் புனித பவுலுடைய மனமாற்றத்திற்கு பிறகு எருசலேம் அங்கே இருக்கின்ற பொழுது இந்த பர்னபா பவுலோடும் இணைந்து அங்கு இருக்கின்ற மக்களுக்கு உதவிகள் பல செய்தார். இயேசுவின் பெயரால் குணப்படுத்தினார். இயேசுவின் பெயரால் நல்ல செயல்களை செய்தார் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் இவருக்கு ஒரு பெயரும் உண்டு, ஒரு நற்பெயர் உண்டு என்று சொன்னால் அவர் நல்லவர். அவர் நல்லவர் என்ற ஒரு பெயரை பெற்றிருந்தார். அந்த நல்லவர் என்ற பெயருக்கு ஒரு உச்சம் என்றால் அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராக இருந்தார். தூய ஆவியின் ஆட்கொள்ளப்பட்டவராக இருந்த அவர் ஆழமான விசுவாசம் கொண்டவராக இருந்தார். ஆழமான விசுவாசத்தின் மத்தியிலே தன்னுடைய உயிரே போனாலும் இயேசுவுக்காக தன்னை முழுவதுமாக கொடுப்பேன் என்று சொல்லி அந்த இயேசுவுக்காக இவர் தன்னுடைய உயிரையும் கொடுக்கிறார். கல்லால் எரிந்து இவரை கொலை செய்வதை பார்க்க முடிகிறது. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ திருத்துதர்களுடைய அந்த தொடக்கத்தில் இயேசுவுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்த பல்வேறு திருத்துதர்கள் மத்தியிலே புனித பர்னபாவும் இடம் பெறுகின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா தேடல்களிலும் நற்செய்தி அறிவிக்க என்னென்ன நாம் துன்பங்கள் படுகின்றோம், நாம் நற்செய்தி அறிவிக்க என்னென்ன சவால்களை நாம் சந்திக்கின்றோம். முதலில் நம்முடைய குடும்பங்களில் நற்செய்தியினுடைய அந்த தாக்கம், தூய ஆவியுடைய வல்லமை அல்லது நல்ல ஒரு ஊக்குவிக்கும் ஒரு பண்பாளராக நான் என்னுடைய குடும்பத்தில் நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றேன் என்பதை உணர வேண்டும். இந்த மனிதர்களெல்லாம் எங்கோ பிறந்து ஏதோ ஒரு நிலையில் இருந்து இயேசுவுக்காக இந்த உலகமெங்கும் நற்செய்தி அறிவிக்க தன்னுடைய உயிரையும் ஒரு பொருட்டாக கருதாமல் தன்னுடைய கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக உயிரை கொடுத்து இன்றும் இந்த திருச்சபை தலைத்தெழுந்து வளர்கிறது என்றால் இவருடைய விசுவாசம் இன்றும் இருப்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனுடைய அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்துவலாக வாழ்கின்ற பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும். மற்றவர்களுடைய அந்த கவலைகளையும் துன்பங்களையும் நாம் சுமக்கின்ற பொழுது இந்த இறையாட்சி பணியில் துன்பங்களையும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த துன்பத்தின் மத்தியிலும் நாம் வாழக்கூடியவராக இருக்க நமக்கு இறைவன் ஒவ்வொரு நாளும் ஆற்றலையும் வல்லமையும் நமக்கு ஒரு ஆறுதலையும் உடனிருப்பையும் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.